நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வாரம் ஒருமுறை நம் சமூகத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கும் நேரத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். Community cohesion is essential for several reasons, as it strengthens the social fabric and enhances the quality of life for individuals within a community. Cohesive communities often share resources, whether it's knowledge, time, or material goods, leading to a higher quality of life. தரமான வாழ்க்கைக்கான வழிகளை காட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை சமூக அமைப்புகள் ஏற்று நடத்துகின்றன. அப்படிப்பட்ட சில தகவல்களை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். Let us now quickly look at the stories. இணையத்தில் இணையும் ஒரு சமூகத்தின் வரலாறு. Celebration at Onam Night 2024. போதையின் பாதையை தவிர்க்க இசை தந்த நம்பிக்கை. சிங்கப்பூர் பல சமூகங்களால் மெல்ல மெல்ல செதுக்கப்பட்ட ஓர் அற்புத சிலை. அந்த சிலையை செதுக்க உளியாக பாடுபட்ட சமூகங்களின் வரலாறும் அவர்களின் தனிப்பட்ட கதைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒன்று இந்திய முஸ்லிம்கள். The history of Indian Muslims in Singapore is a rich and multifaceted narrative that spans several centuries, reflecting the broader history of Singapore's diverse and multicultural society. இந்திய முஸ்லிம்கள் 100 ஆண்டுக்கு முன்னர் ஏற்படுத்திய வர்த்தக தொடர்புகளின் தடம் இன்று வரை தெரிகிறது. அவர்கள் ஒரு சமூகமாக இணைந்து பொருள் ஈட்டியதோடு சிங்கப்பூரின் தமிழ் வளர்ச்சிக்கும் நிறைய பங்காற்றியிருக்கின்றனர். Indian Muslims have played a significant role in the development of Singapore, contributing to its cultural, religious, and economic life. The presence of Indian Muslims in Singapore can be traced back to the pre-colonial period when Indian traders and sailors, many of whom were Muslims, traveled to Southeast Asia for trade. இந்திய முஸ்லிம்களின் கதைகளை பதிவு செய்து அவற்றை பாதுகாக்கும் முயற்சிகள் இப்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. புத்தக வடிவில் உள்ள தகவல்களோடு பல புதிய தகவல்கள் சேர்க்கப்பட்டு அவை இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. One of the earliest and most prominent Indian Muslim communities in Singapore was the Chulia community. The Chulias were Tamil-speaking Muslims from South India. They were involved in trade, money lending, and other businesses. அது போன்ற சுவையான தகவல்களை கொண்ட இணைய பக்கத்தை அறிமுகம் செய்த நிகழ்ச்சிக்கு இப்போது போய் வருவோம். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய இந்திய முஸ்லிம் சமூகத்தினரை பற்றிய விவரங்களை ஓரிடத்திலேயே அறிந்து கொள்ளும்படி உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது மைக்ரோசைட் என்ற நுண்தளம். இந்த தளத்தில் இந்திய முஸ்லிம்களின் கலாச்சாரம், தனிநபர்கள், நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், இலக்கிய வெளியீடுகள் முதலியவற்றை பற்றிய தகவல்களை பெற முடியும். இம்ப்ராஃப் எனப்படும் இந்திய முஸ்லிம் நிபுணர்கள் சங்கம் சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையத்துடன் இணைந்து இந்த முயற்சியை எடுத்துள்ளது. 4 ஆண்டு முயற்சிக்கு பிறகு அது நிறைவடைந்துள்ளது. நுண்தள வெளியீட்டு நிகழ்ச்சியில் 2ஆம் கல்வி அமைச்சர் டாக்டர் முகமது மலிகி ஒஸ்மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம்களின் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் கட்டிக்காக்கும் மிக முக்கிய தருணம் இது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சொல்லப்பட வேண்டிய கதைகளும் வரலாறும் இருக்கும். சிறுபான்மை சமூகங்கள் தங்களை பற்றிய விவரங்களை தொகுத்து வைத்திருப்பதும் அவற்றை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி கொடுத்து பகிர்வதும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு கடமையாக கருதப்படுகிறது.
மைக்ரோ சைட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு படி எடுத்து வைக்கிறதே சரியான ஒரு முயற்சின்னு நாங்கள் நினைக்கிறதுனால தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, இது ஒரு நூலாக முடிவு பெற்ற விஷயம் இல்லை, இது ஓப்பன் எண்டு. அதனால் இன்னும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். வரலாறு என்பது தொடர்ந்து எழுதப்பட்டு வரும் ஒன்று. அதை காலத்திற்கு ஏற்ற முறையில் வைத்திருக்கவும், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் ஒருவர் அதை பெறும் வகையிலும் இருக்க இணையதளம் சிறந்ததாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. புத்தகங்கள் எழுதி கொண்டால் நாம் அவை வாரந்தோறும், மாதந்தோறும், ஆண்டுதோறும் திருத்த முடியாது. ஒரு டாக்குமெண்ட் எடுத்தால் அது அவைகளுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் உள்ளன. ஆனால் வரலாறோ நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களோ தொடர்ந்து சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நல்ல பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இவைகளை நாம் எப்படி அணுகலாம்? அந்த நினைவில் வந்த பிறகுதான் இந்த மைக்ரோசைட் அதுக்கு உகந்ததாக இருக்கும் என எண்ணி இவை நாங்கள் தொடர்ந்தோம். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி. முன்னைய தலைமுறையினர் சந்தித்த சவால்களும் அவர்களின் சாதனைகளையும் பதிவு செய்து வைப்பது அவசியம். முன்னைய தலைமுறையினரின் கதைகள் அடுத்து வரும் அத்தனை தலைமுறையினருக்கும் சொல்லப்பட வேண்டும். அதோடு சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம்கள் பற்றிய புரிதலை ஏற்படுத்தி சிங்கப்பூரில் இன நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துவதில் இந்த நுண்தளம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்ம இந்திய சமூகத்தில் பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பல்வேறு சிக்கல்கள், சவால்களை எதிர்கொண்டு ஒரு சமூகமாக முன்னேறி இருப்போம். அதை பற்றிய ஒரு தகவலை திரட்டும்பொழுது நிறைய தகவல்கள் நம்மிடம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையாக கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கின்றோம். அதை பற்றிய வரலாற்றை தேடும்போது அதற்கான ஆவணங்கள் இல்லை. நாம் சமூகம் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறையினர் இந்த நுண்தளத்தை தேடி பார்த்து படிக்கும்போது முன்னோடிகளின் சாதனைகளை பற்றிய விவரங்கள் தெளிவாக தெரிய வரும். இளம் தலைமுறையினரின் உள்ளங்கைக்குள் 100 ஆண்டுகளை கடந்து நிற்கும் வரலாற்று ஆவணங்கள் எளிதாக கிடைக்கும்படி இப்போது வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி மைக்ரோசைட்னால அடுத்த தலைமுறைக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ அவங்க சாதிக்கணும்னு நம்பும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க செஞ்சுருக்காங்க, ஸோ நம்மளும் இப்போ செய்யலாம், அந்த நம்பிக்கை கிடக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. இணைய தொடர்புள்ள கைபேசியோ கணினியோ ஒருவரை இந்த நுண்தளத்திற்குள் அழைத்துச் சென்று அரிய பல தகவல்களை அள்ளித்தரும். இப்படிப்பட்ட தளவாடங்கள் இருப்பது, தளங்கள் இருப்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இளைஞர்கள்லாம் தகவலை பெறுவதற்கு கைத்தொலைபேசி மூலமோ கணினி மூலமோ தெரிந்து கொள்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கை வரலாறு, குறிப்பாக நம்முடைய இந்திய முஸ்லீம் முன்னோடிகள் அவர்கள் செய்த தியாகம், நாட்டு வளத்திற்காக அவர்கள் செய்த பணிகள், அவர்கள் எந்த அளவிற்கு உச்சநிலையை அடைந்தார்கள், எப்படி அடைந்தார்கள், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சி. இதுவரை 111 தலைப்புகளை கொண்டுள்ள இந்த நுண்தளம் எதிர்காலத்தில் மேலும் பல தகவல்களுடன் மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கலாம். பெரும்பான்மை சமூகத்தினரின் வரலாறு போலவே சிறுபான்மை சமூகத்தினரின் கதைகளும் அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. மற்ற துணை இன குழுக்களும் தங்களது வரலாறுகளை ஆவணப்படுத்தவும் பாதுகாக்கவும் இந்த திட்டம் தூண்டும் என்று நம்பலாம். சிறுபான்மை சமூகம் என்றாலும் அவர்களால் சமூக முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்ற முடியும் என்பதை சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம்களின் வரலாறு எடுத்துக்காட்டுகிறது. அவற்றை இருந்த இடத்தில் இருந்தே தெரிந்து கொள்ள இப்போது வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. Singapore is known for its multicultural society, and the history of Indian Muslims is a vital part of this diversity. Preserving their history helps maintain the rich tapestry of cultures that make up Singapore's national identity. ஆமா மாலினி, சிங்கப்பூரின் பல்லின தன்மையை கொண்டாடும்படி நமது அடுத்த கதையும் இருக்கிறது. Yes, we are going to join the Malayali community and be entertained with songs and dance at Onam night. கலை
கலைகளை கொண்டாடுவதன் மூலம் நம் பாரம்பரிய சுவடுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து காட்டுகிறோம். அப்படி காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது ஓணம் கலை நிகழ்ச்சி. Onam is a major festival in Kerala, and its celebrations in Singapore reflect the community's efforts to keep its cultural heritage alive while sharing it with the broader Singaporean society. மலையாளிகளின் கலை கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளவும் அவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகளை அறிந்து கொள்ளவும் ஆண்டுதோறும் ஓணம் கலை நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது. உள்ளூர் பாடகர்கள் நடனமணிகளோடு தென்னிந்திய பிரபலங்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகின்றனர். These music shows often provide a platform for local talent, including children and youth, to showcase their skills in singing and playing musical instruments. This encourages cultural participation and helps pass on traditions to the younger generation. உல்லாசமான கலை நிகழ்ச்சியின் மூலம் பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்கிறது ஓணம் இரவு. It's time to immerse ourselves in some great songs and entertainment. Let's go! The Harvest Festival of Onam is the grandest festival of the Malayali community around the globe. Over in Singapore, the Singapore Malayali Association organizes an annual grand fiesta called Onam Night to commemorate the occasion. This year, Onam Night was held on the 17th of August at the Esplanade, the annual venue for the event. Onam is celebrated in Kerala as a festival of harvest. So, in the olden days, the Malayalis celebrate this festival mainly after a successful harvest season. In Kerala, last time we celebrate for 10 days, but in Singapore we don't have that luxury to celebrate for 10 days. Even though we used to celebrate Onam through these cultural shows like Onam Night, then Onam Villages, conducted by Malayali organizations. The Malayali Association has been celebrating Onam for many, many years. As you probably know, this is the 108th year of the association. Onam Night is a vibrant musical fiesta showcasing dynamic song and dance performances in Malayalam by celebrities from Kerala as well as members of the local Malayali community. Indian playback singers Vidhu Pratap, Reshma Raghavendra and Rimi Tommy were the highlight celebrities in this year's concert. This is not the first time. I have done a couple of shows for the past 5-6 years, and I think in 2022 I did a show with Shweta and Bennett and the band. It was a wonderful show. This time also the audience is simply superb. Singapore audience is really wonderful. പിന്നെ എന്നാലും എங்கே ലോകത്തിൽ എங்கே ഇരുന്നാലും മലയാളീസ്னா நமக்கு தெரியும் அவரோட பல்ஸ் அவர் ரொம்ப நல்லா கைத்தட்டி ரொம்ப என்ஜாய் செய்து ஆனால் நல்ல ஆடியன்ஸ் கிடைக்கும் போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக sing பண்ண முடியும். Whenever we come to Singapore, we get that love from the audience, and today was an incredible night because the audience who came for the show was really open to all kinds of songs and all kinds of genres. So that really, excited us to sing more kinds of songs. Apart from being a musical extravaganza, Onam Night is an annual social gathering that makes attendees want to keep coming back for more every year with their loved ones, to meet with their friends and relatives, and just relax to the groove of their favorite Malayalam songs. Onam, since young, we celebrate it at home. And then to just have a little fun, we come usually with our family and sometimes with some of our other relatives for Onam night. I think that it's really a good opportunity that we are inside this community, because if let's say you're not inside this, you're missing out big fun. This cultural event, and in fact actually it brings a number of Malayalis here. They meet, they exchange. Some of them don't meet for many years, but when they come here, they interact. For the younger generation of performers from the local Malayali community, performing alongside their esteemed celebrities from India and their peers provides them a platform to expand their network. They also get an avenue to showcase their various talents to the rest of the community and widen their knowledge of their culture and roots. A lot of people my age, we grew up here, so we are quite separated from our roots back home. So when we have such events on a yearly basis, everyone is coming along together. We make new friends within our community. We get to learn more from elders, and even the younger kids, we get to learn from them. Learning, interaction, and entertainment
Onam Night serves as a platform that fulfills these three major social needs of the local Malayali community every year. Besides being the celebration of the National Festival of Kerala, Onam Night is an evening filled with glee, awe and anticipation. ஆண்டுதோறும் நடைபெறும் ஓணம் இரவு இளையர்களையும் மூத்த தலைமுறையினரையும் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வருகிறது. Celebrating Onam with music shows in Singapore helps preserve the cultural traditions of Kerala, ensuring that they remain vibrant and relevant even far from their place of origin. இசையை கொண்டு பாரம்பரியத்தை கட்டி காக்க முடியும். அதோடு வழி தவறி போகும் சமூகத்தையும் இசையால் நல்வழிப்படுத்த முடியும். That's what unfolded at Rhythm of Hope. Stay tuned and you'll discover how music is being used to raise public awareness about the dangers of drug abuse. போதைப் பொருள் பழக்கம் உலக அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆண்டுதோறும் ஆயிரம் பேர் போதைப் புழக்கத்திற்கு அடிமையாகி தங்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல அவர்களை சார்ந்தவர்களையும் மீளா துயரத்தில் ஆழ்த்துகிறார்கள். Drug abuse can have far-reaching effects on society, impacting not only the individuals involved, but also their families, communities, and the nation as a whole. The economic impact of drug abuse is vast, affecting healthcare systems, productivity, law enforcement, and social welfare. இளையர்களை போதைப் புழக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் ஏற்கனவே அதற்கு அடிமையானவர்களை கவனித்துக் கொள்ளவும் பல்வேறு சமூக முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. Drug abuse leads to a range of health issues, including mental health disorders, infectious diseases, and chronic conditions that require extensive medical care. போதைப் புழக்கம் எந்த வகையிலும் எந்த நிலையிலும் ஒருவருக்கு நன்மை செய்ய போவதில்லை. இதை இசை நிகழ்ச்சி மூலம் எடுத்து சொல்லும் முயற்சி அண்மையில் எடுக்கப்பட்டது. Let us now go to Yishun and watch Rhythm of Hope. நீசுன் சென்ட்ரல் சமூக மன்ற இந்தியர் நற்பணி செயற்குழு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய சமூக சேவைகள் அமைப்புடன் இணைந்து நம்பிக்கை தாளம் என்ற நிகழ்ச்சியை நீசுன் சென்ட்ரல் சமூக மன்றத்தில் நடத்தியது. சுமார் 150 பேர் இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருந்தனர். வந்திருந்தவர்களுக்கு கலை நிகழ்ச்சி நிறைவாக படைக்கப்பட்டது. இந்த கலை நிகழ்ச்சி பொழுதை போக்குவதற்காக மட்டுமல்ல, பொழுதை பயனுள்ளதாக மாற்றுவதற்காக இடம்பெற்றது. கலை நிகழ்ச்சிக்கு இடையே போதைப் பொருளின் தீமை பற்றிய விழிப்புணர்வுக்கான அம்சங்களும் சேர்க்கப்பட்டிருந்தன. நம்ம இந்தியன் கம்யூனிட்டி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த ட்ரக்ஸை பற்றி ரொம்ப விஷயம் தெரிய வரும். இது வந்து என் பெற்றோர்கள் இன்னும் வந்து ஃபேமிலிஸாக, ஏன்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க வெளியில் போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். உலக அளவில் போதைப் பொருளின் தாக்கம் இருக்கிறது. அவற்றை எதிர்கொள்ளவும் சமூகத்தை போதைப் பொருளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வெறும் சட்டங்களால் மட்டும் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்திவிட முடியாது. சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் ஈடுபாடும் உறுதியும் இருந்தால் மட்டும்தான் போதைப் பொருளை அடியோடு ஒழிக்க முடியும். அதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். We hope that by doing this and we can share the information with families, with the younger generation, and I think they will enable us to open up more opportunities towards better lives. So drug abuse is not victimless, right? There are many people who are affected. So as such, important for community partners to come on board, play their role and partner together with us so that we can continue to keep Singapore drug free. பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணிப்பது, அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபாடு காட்டுவது போன்றவற்றை பெற்றோரும் குடும்ப உறுப்பினர்களும் செய்ய வேண்டும். சிங்கப்பூரை போதையில்லா சமூகமாக மாற்றுவது என்பது தனிநபரால் மட்டும் செய்ய முடியாது. சமூகத்தில் அனைவரும் மனது வைத்தால்தான் அது சாத்தியமாகும். சமீபத்தில் மனநல மருத்துவமனை பண்ண ஆராய்ச்சியில் சராசரியாக 16 வயதுலேருந்தே போதைப் பொருள் பழக்கம் வந்து ஆரம்பிக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இப்போ வந்து அது ஒரு கவலைக்குரிய நிலையில் இருக்குது. அதனால் நம்ம மிக முக்கியமாக குடும்பங்களுக்கு வந்து
இந்த போதைப் பொருளின் கெடுதலை பற்றியும் அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்னென்ன கஷ்டங்கப்படுறாங்க, அதில் குடும்பத்தினர் வந்து எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு நம்ம எடுத்து கூறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடுபடுத்தியிருக்கோம். நீசூன் வட்டாரத்தில் உள்ள அனைத்து இந்திய நற்பணிக் குழுக்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும் முயற்சியில் கைகோர்த்தன. இந்திய சமூகத்தினர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு முன்பே அதை அடையாளம் கண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து சரியான நண்பர்கள் கூட்டம் அமையலை அப்படின்றது தான் என்னுடைய அந்த கணிப்பு. ஏன்னா இப்போது அவங்க வந்து வீட்டில் வந்து அக்கறை இல்லாத பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அன்போடு பேசக்கூடிய சில நண்பர்கள் கூட்டம் தேவைப்படுது. அப்போ அந்த நண்பர்கள் கூட்டம் வந்து நல்லவர்களாக இருந்தாங்கன்னா நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை அந்த நண்பர்கள் கூட்டம் ஏற்கனவே இந்த மாதிரி அடிமைகளாக இருந்தாங்கன்னா இந்த அடிமை பழக்கத்துக்கு வந்து இவங்களையும் அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நல்ல நண்பர்கள், நல்ல குடும்ப பிணைப்பு, சமூக அமைப்புகளின் சரியான சேவைகள் போன்றவற்றை இளையர்கள் நாட வேண்டும். போதைப் பொருள் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பது ஆழமாக, அழுத்தமாக, அறிவுபூர்வமாக விளக்கப்பட்டு வருகிறது. அத்தனையையும் கேட்ட பிறகு காரணங்களை சொல்லிக்கொண்டு போதைப் பொருளை நாடுபவர்கள் அதன் விளைவுகளை சரியாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். காரணங்கள் வந்து 1000 இருக்கலாம், நம்ம அதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சில பற்றிக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இதில் ஈடுபட்டுருவாங்க. சில பேர் அவங்க வேலையோட ஸ்ட்ரெஸ்னால் போய் இதில் ஈடுபட்டுருவாங்க. சில பேர் படிக்காத வாசி. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் போதைப் பொருளில் ஈடுபடுறது ஒரு தவறான ஒரு இது. கலை நிகழ்ச்சிக்கு இடையே போதைப் பொருள் பற்றிய குறுநாடகமும் இடம்பெற்றது. போதை பழக்கம் குறித்தும் அதற்கு அடிமையானவர்களிடம் தென்படும் அறிகுறிகள் பற்றியும் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்த தகவல் வழங்கும் கூடமும் மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்தது. போதையை முற்றாக தவிர்த்து விடும்படி கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சி அதில் சிக்கியவர்களை கரை சேர்க்கும் உதவி குறிப்புகளையும் வழங்கியது. நம்பிக்கையோடு பாடுபட்டு போதையின் பாதைக்கு யாரும் சென்றுவிடக் கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை புதிய விதத்தில் எடுத்து சொன்னது நம்பிக்கை தாளம். கடந்த 1/2 மணி நேரத்தை எங்களோடு செலவிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். If you have any interesting stories to share, tell us about it and we can be part of your event. Your efforts can help to shape our community. விடைபெறுவதற்கு முன் நாம் நமக்கென வகுத்துக் கொள்ள வேண்டிய இலக்குகளை பற்றி இன்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். வள்ளுவர் எண்ணி துணிக என்கிறார். இலக்குகளை வகுக்கும் முன் அவற்றை பற்றி சரியாக கணித்து தெளிவான புரிதலை கொள்ள வேண்டும். அதன் பின் என்ன நடந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் இலக்குகளை எட்டியே ஆக வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாளும் உறுதியோடு உழைப்பவர்களுக்கு இலக்குகள் கைகூடுகின்றன. எழுந்திரு, விழித்திரு, இலக்குகளை எட்டும் வரை நில்லாது உழைத்திரு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். The key to success is to focus on goals, not obstacles, and focus on your goal. Don't look in any direction but ahead. அந்த சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். Thank you for watching தாளம் Indian Week. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தாள சத்தம்